Hi, I am Dushyant. I am from JD's Academy. I am your CFM teacher. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா டிசம்பர் 2025 சிஎஃப்எம் கொஸ்டின் பேப்பரோட ஃபர்ஸ்ட் சம் ஃப்ரம் சாப்டர் 4 ஷேர் கேபிட்டல் இருந்து லெட்ஸ் சி. ஃபர்ஸ்ட் நம்ம கொஸ்டின் ரீட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் 4 லைன்ஸ்லாம் கொஞ்சம் நமக்கு தேவைப்படுது. கீழே வாங்க பாருங்க. the prospectus of Vickers and Co equity shares 50,000 shares வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க ஃபார் ஃபேஸ் வேல்யூ ஆஃப் 100 each. இஷ்யூ ப்ரைஸ் ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா 120, which means premium is there. கீழே ஒரு ஸ்ப்ரெட் கொடுத்துருக்காங்க பார்ப்போம். on application 25 rupees, allotment 50 including premium 20. ஸோ allotment ஃபேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 30 rupees தான். ஃபர்ஸ்ட் கால் 20 rupees, ஃபைனல் கால் வந்து 25 rupees. நெக்ஸ்ட் பார்ட் பி பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 75,000 ஷேர்ஸ் தான் வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க. 75,000 ஷேர்ஸ் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம கம்பெனியில் எவ்வளோ அலாட் பண்ண முடியும் நம்ம பார்த்தோம். ஒன்லி வந்து 50,000 ஷேர்ஸ். ஓகேவா? இதுல வந்து இப்போ 2 பேர் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து கமல் அலாட்டட் 500 ஷேர்ஸ் ரிட்டர்ன் பே அலாட்மெண்ட் மணி. அவருக்கு வந்து அலாட் பண்ணதே 500 ஷேர்ஸ் தான். ஆனால் வந்து அலாட்மெண்ட் மணி பே பண்ணல. ஆல்சோ பே த ஃபர்ஸ்ட் கால் பே பண்ணல. ஸோ ஷேர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க. அமர் ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா 200 ஷேர்ஸ் வந்து ரிட்டர்ன் பே த ஃபர்ஸ்ட் கால் மணி அவர் பே பண்ணல. ஃபைனல் கால் வந்து மேடே ஆகலன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து அன்ரைட்டோட கமிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா பாஸ் த ஆல் ஜர்னல் என்ட்ரிஸ், calculate underwriting commission, pass the journal entries for underwriting commission கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஷேர் கேபிட்டல் இஷ்யூ பண்ணிருக்காங்க. அதுக்கு ஸ்பிட் அப் சார்ட் போடுவோம். அந்த சார்ட் போடுவோம். எவ்வளோ ரிசீவ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கம்பெனியில் 75,000 ஷேர்ஸ் வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க. இதை நம்ம என்ன பண்ணுவோம்னா 3 ஸ்பிட் அப் பண்ணிக்கலாம். ஏன் நம்ம 3 ஸ்பிட் அப் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வேணும் ஒன்லி 75,000 ஷேர்ஸ் வந்திருக்கு, ப்ரோடக்ட் டெவலப்மெண்ட்ல பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனியில் எவ்வளோ இஷ்யூ பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா 50,000 ஷேர்ஸ் தான் நம்ம கம்பெனியில் இஷ்யூ பண்ண முடியும். அப்போ பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 25,000 ஷேர்ஸ். இடத்துல வந்து ரிஜெக்டட் வரும். ரிஜெக்டட் வந்து இங்கே கிடையாது. அந்த 50,000 ஷேர்ஸ் தான் வந்து நம்ம எப்படி பண்ணுவோம், நார்மலாக பிரிப்பேன் எப்பயும் போல. 25 ஷேர்ஸ் தான் நம்ம என்ன பண்ணிக்காங்க இங்கே ப்ரோ ரேட்டா. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பீப்புள்ஸ் இல்லாததுனால 2 பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க. அவங்களோட அந்த அலாட்மெண்ட்டோட இதையும் அமரோட ஃபர்ஸ்ட் கால் பண்ணி பே பண்ணேன். 2 பேரும் பே பண்ணால் 5 பீஸ் ஆயிரும். இதை மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ வந்து அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா எக்ஸஸ் மணி அப்ளிகேஷன் மணி எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். இந்த 25,000 ஷேர்ஸ் நம்ம என்ன பண்ணிருப்போம்னா அப்ளிகேஷன்ல 25 rupees தான் வாங்கிருப்போம். ஸோ 25 into 25,000 into 25 போட்டோம். அப்படி பார்த்தோம்னா நமக்கு வந்து எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 25,000 25 போடும்போது 25 rupees தான் அப்ளிகேஷன் மணிக்காக நம்ம ரிசீவ் பண்ணியிருப்போம். அதுதான் வந்து ப்ரோரேட் அப்ளிகேஷன் எக்ஸஸ் மணிக்கு ரிசீவ் பண்ணியிருப்போம். ஸோ இதோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்கன்னா 6,25,000 வந்து ப்ரோரேட்டா பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஃபர்தர் நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா 50,000 ஷேர்ஸ்க்கான அப்ளிகேஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா 50,000 into 25. 50,000 into 25 எவ்வளோ வருதுன்னு நமக்கு பார்த்தீங்கன்னா 1,50,000. ஓகே, இப்போ அமௌண்ட் நெக்ஸ்ட் வந்து அந்த 2 மெம்பர்ஸ் இருக்காங்கல்ல, கமல் அண்ட் அமர், ரெண்டுத்துக்கு வந்து அமௌண்ட் வந்து ஃபெயில் ஆயிருக்கு. அவங்களோட மணி எவ்வளோ இருக்குன்னு நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கமல் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து அலாட் பண்ணது பார்த்தீங்கன்னா 500 ஷேர்ஸ். அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், எப்பயுமே வந்து ஒருத்தர் வந்து அலாட்மெண்ட் பண்ணி பே பண்ணிங்கன்னா அவரோட அப்ளைட் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சாதான் அவருக்கு எக்ஸஸ் அப்ளிகேஷன் எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்கு. அதாவது என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா அப்ளை அலாட்டட் divided by கம்பெனியோட டோட்டல் அலாட் பண்ண முடியும் 50,000. ஸோ டோட்டல் அலாட்டட் into டோட்டல் அப்ளைட். ஜீரோ அதிகமாக போட்டோம். இதோட ஸ்பிட் அப் போட்டு நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சோம்னு பார்த்தீங்கன்னா 0 750 ஷேர்ஸ். அப்போ வந்து கமலோட அப்ளைட் ஷேர்ஸ் பார்த்தீங்கன்னா 750.
அப்போ இவரோட எக்ஸஸ் அப்ளிகேஷன் எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ 250 ஷேர்ஸ் வந்து இவர் வந்து எக்ஸஸாக வச்சிருக்காரு. இதுக்கு என்ன மணி பே பண்ணியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா 250 ஷேர்ஸ்க்கு வந்து 25 rupees பே பண்ணியிருப்பாரு. ஸோ தட் இஸ் அப்ளிகேஷன் மணி. இப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு எவ்வளோ இருக்குன்னா 250 into 25 பண்ணும்போது 6,250 rupees வந்து எக்ஸஸாக அவர் பே பண்ணியிருப்பாரு. நெக்ஸ்ட் வந்து அவர் வந்து அலாட்மெண்ட் மணியே பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அலாட்மெண்ட் மணியோட அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 50 rupees. அப்போ வந்து அவருக்கு அலாட் பண்ண ஷேர்ஸ் வந்து 500 தான். 500 into 50 rupees which means 25,000. 25,000 வந்து அவருக்கு வந்து அவர் அலாட்மெண்ட்டுக்கு அவர் பண்ணணும். அதில் வந்து எக்ஸஸாக வந்து 6,250 அவருக்கு இருக்கு. ஸோ அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். அட்ஜஸ்ட் பண்ணும்போது 25,000 minus 6,250 பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிப்போம் 18,750. இதுதான் வந்து அலாட்மெண்ட்டுக்கு அவர் ஆக்சுவலாக பே பண்ண வேண்டிய மணி. இதுதான் என்ன பண்ணிட்டாரு, ஃபெயில் பண்ணிட்டாரு. ஸோ இந்த ஷேரை பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க. அது வந்து அப்போ கால் பண்ணி சேர்த்து அவர் பே பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. அது இட்ஸ் ஓகே, அது நம்ம என்ட்ரி அப்போ பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அமர் பார்த்தீங்கன்னா அவர் ஹோல்டிங்கே வந்து எவ்வளோ சொல்லிட்டாங்க, 200 ஷேர்ஸ் விட்டாரு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஃபர்ஸ்ட் கால் தான் பே பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ எங்கே வந்து இப்போ வந்து ப்ராடக்ட் அலாட்மெண்ட் நடக்கும்போது இங்கே நமக்கு அமௌண்ட் வந்து அலாட்மெண்ட்லேயே வந்து கரெக்டாக செட் ஆயிடுச்சு. ஸோ காலுக்கு வந்து இந்த மணி டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்காது. அப்போ அமருக்கு வந்து எது எக்ஸஸ் அப்ளிகேஷனும் இருக்காது. இப்போ எக்ஸஸ் வந்து அமருக்கு வந்து 0. நெக்ஸ்ட் அவ்வளோதான். இப்போ சம் வந்து பேசிக் கிராக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த ஜேர்னல் என்ட்ரி போயிடலாம். ஜேர்னல் என்ட்ரி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து எப்பயுமே இஷ்யூ பண்ற மெயின் என்ட்ரி பண்ணுவோம். காமனா வந்து பேங்க் டு ஷேர் கேபிட்டல். அது வந்து ஷேர் அப்ளிகேஷன் பண்ணி எப்பயுமே அப்ளிகேஷன் ரிசீவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அப்ளிகேஷன் ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ பேங்க் டு ஷேர் அப்ளிகேஷன் 75,000 ஷேர்ஸ் நம்ம ரிசீவ் பண்ணிருப்போம். ஸோ 75,000 into 25 rupees நம்ம வந்து என்ன பண்ணிருப்போம், ரிசீவ் பண்ணிருப்போம். ஸோ 75,000 into 25 18,75,000. நெக்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன் பண்ணி நம்ம ரிசீவ் பண்ணதை வந்து என்ன பண்ணணும், ப்ராடக்ட் அலாட்மெண்ட் இருக்கிறதுனால எக்ஸஸ் அப்ளிகேஷன் வந்து ஃபர்ஸ்ட் அலாட்மெண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து காலுக்கு, அதுக்கப்புறம் எக்ஸஸாக இருந்தால் ரீஃபண்ட் பண்ணிடணும். இதை வந்து கான்செப்ட். நெக்ஸ்ட் வந்து இந்த அப்ளிகேஷன் மணியை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஸோ ஷேர் அப்ளிகேஷன் டு ஷேர் கேபிட்டல் ஃபர்ஸ்ட் என்ட்ரி. நெக்ஸ்ட் டு ப்ராடக்ட் ஷேர் அலாட். நெக்ஸ்ட் வந்து பண்ணிக்கலாம். ஷேர் அப்ளிகேஷன்ல வந்து 18,75,000. ஷேர் கேபிட்டல் எப்பயுமே ஃபேஸ் வேல்யூ தான் இருக்கணும். இங்கே வந்து ஃபேஸ் வேல்யூ தான், அப்ளிகேஷன் எந்த ப்ரீமியம் கிடையாது. ஸோ அப்போ வந்து நம்ம வந்து பார்த்தோம்னா 50,000 ஷேர்ஸ்க்கு 25 rupees. ஸோ 12,00,000. அலாட்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா எக்ஸஸ் அப்ளிகேஷன் ஃபார்வர்ட் பண்ண எக்ஸஸ் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 6,25,000 வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அலாட்மெண்ட் அமௌண்ட் சால்வ் பண்ண போகிறோம். ஷேர் நெக்ஸ்ட் அலாட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அலாட்மெண்ட் அவன் ரிசீவ் பண்ணதுக்கு அப்புறம் டியூ பண்ணதுக்கு அப்புறம் தான் அமௌண்ட் ரிசீவ் பண்ணுவோம். ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டெப்டார் டு ஷேர் அலாட்மெண்ட் ஷேர் கேபிட்டல் டு செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம். ஏங்க செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் வந்து நம்ம ப்ரீமியமோட ரிசீவ் பண்ணோம். அந்த ப்ரீமியம் வந்து அலாட்மெண்ட்ல தான் ரிசீவ் பண்ணும். செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் நமக்கு இங்கே வரணும். ஷேர் அலாட்மெண்ட்ல அமௌண்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே டியூ என்ட்ரியில வந்து எந்த சேஞ்சஸுமே நம்ம பண்ணக்கூடாது. மணி ரிசீவ் பண்ணுறதை பொறுத்து எப்பயுமே சேஞ்ச் எங்கே பண்ணணும்னா ரிசீவ் பண்ணுற என்ட்ரியில் தான் பண்ணுவோம். அலாட்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா 50 rupees ஒரு ஷேரோட வேல்யூ.
50,000 shares into 50 போட்டோம்னா 25 lakhs. சரி, வந்து 25 lakhs போட்டுரும். ஷேர் கேபிட்டல்னு வந்து 25 lakhs ப்ளஸ் ப்ரீமியம் இருக்கிறதுனால 25 lakhs போட்டோம். ஷேர் கேபிட்டலில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஃபேஸ் வேல்யூ தான் போடணும். ஃபேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா அலாட்மெண்ட்டுக்கு 30 rupees தான். 50,000 shares into 30 rupees போட்டிங்கன்னா 1 lakh. அப்போ செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 20 rupees. 50,000 ஷேருக்கு போட்டிங்கன்னா 1 lakh. சாரி 10 lakh. நெக்ஸ்ட் வந்து இப்போ பேங்க் அக்கௌண்ட் ரிசீவபிள் என்ட்ரி போடுறோம். பேங்க் அக்கௌண்ட் டெப்டார் டு ஷேர் அலாட்மெண்ட். இப்போ இந்த வந்து நமக்கு கொஞ்சம் முக்கியமான பாயிண்ட். ஏன் அப்படி சொல்றோம்னா, இதுல வந்து அமர்னு ஒருத்தர் கமல் இருக்காங்க. கமல் வந்து அலாட்மெண்ட் பண்ணி அவர் பே பண்ணல. பட் அவருக்கு வந்து எக்ஸஸ் அப்ளிகேஷன் இருக்கு. அது போக நம்ம ப்ரோரேட்டா பேசிஸ் பண்ணியிருக்கோம். ப்ரோரேட்டா பண்ணும்போது அதுலேயே எக்ஸஸ் அப்ளிகேஷன் இருக்கு. இந்த ப்ரோரேட்டாவில் நம்ம எக்ஸஸ் அப்ளிகேஷன் ரிசீவ் பண்ணுறதுலாம் கமலோட 250 ஷேர்ஸ்க்கான அமௌண்ட்டும் ரிசீவ் பண்ணிருக்கோம். ஸோ அப்போ வந்து 25,000 ஷேர்ஸ் இன்டூ 25 rupees நம்ம என்ன பண்ணிப்போம் எக்ஸஸா ரிசீவ் பண்ணியிருப்போமா, அந்த அமௌண்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும் 25 lakhs ஃபர்ஸ்ட் மைனஸ் பண்ணிக்கணும். 25 lakhs minus 6 lakhs 25,000. இப்போ 18 lakhs 75,000 தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அலாட்மெண்ட் டைம்ல ரிசீவே பண்ணுவோம். பட் இந்த இடத்துல வந்து நம்ம என்ன ஆச்சுன்னா, கமல் வந்து 500 ஷேர்ஸ்க்கு அலாட்மெண்ட் பண்ணி பே பண்ணல. 500 ஷேர்ஸ்க்கு அலாட்மெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 50 rupees போடும்போது 25,000. பட் அதில் 6,250 ஆஸ் பர் நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். அதை வந்து அவர் பே பண்ணிட்டாரு. மைனஸ் பண்ணும்போது 18,750 அதுதான் வந்து அவர் பே பண்ணாமல் இருக்காரு. அப்போ அதையும் வந்து நம்ம அதில் மைனஸ் பண்ணணும். நம்ம எவ்வளோ தான் ரிசீவ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா 18,56,250. இந்த பாயிண்ட் நம்ம மறுபடியும் ஒர்க் அவுட் பண்ணுறோம் பாருங்க. மொத்தம் நம்ம எவ்வளோ அலாட்மெண்ட்டுக்கு நம்ம ரிசீவ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 25 lakhs. பட் அதில் நம்ம வந்து ஆல்ரெடி எவ்வளோ ரிசீவ் பண்ணோம்னா 6,25,000 ரிசீவ் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா 18,75,000 வந்து நம்ம வந்து ப்ரீமியம் அப்போ அதுதான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் ரிசீவ் பண்ணுவோம். இதுல பாத்தீங்கன்னா கமல் வந்து 500 ஷேர்ஸ்க்கான அலாட்மெண்ட் பண்ணி பே பண்ணல, விச் மீன்ஸ் 25,000 வரும். பட் அவர் ப்ரோரேட் அலாட்மெண்ட்ல வந்து 250 ஷேர்ஸ் எக்ஸஸ் அப்ளிகேஷன் இருக்கிறதுனால அது வந்து இதுல வந்து இன்க்ளூட் ஆயிருக்கும். ஸோ அதோட ஒர்க் அவுட் இங்கே பண்றேன். 25,000 வந்து அவரோட இண்டிவிஜுவல் அமௌண்ட். அதுல வந்து அவர் ஆல்ரெடி எவ்வளவு பே பண்ணுறோம் 6,250 பே பண்ணிட்டாரு. 18,750 அவர் பே பண்ணணும். பட் இந்த அமௌண்ட் தான் அவர் இங்க பே பண்ணல. ஸோ அதை வந்து இதுல டிடக்ட் பண்ணிட்டோம் பாத்தீங்கன்னா 18,56,250 தான் வந்து நமக்கு அலாட்மெண்ட்ல ரிசீவ் ஆகும். அந்த மணி ரிசீவ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பேங்க் ஷேர் கால் அக்கௌண்ட் ஷேர் கேபிட்டல் ஷேர் கால் அக்கௌண்ட்ல பாத்தீங்கன்னா டோட்டல் அப்ளிகேஷன் வந்து 50,000 அப்ளிகேஷன்ஸ். இதுல வந்து எக்ஸஸ் மணி வந்து நமக்கு அலாட்மெண்ட்லேயே செட் அவுட் ஆனதால காலுக்கு எதுவும் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்காது. ஃபர்ஸ்ட் கால் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 20 rupees per ஷேர். 50,000 into 20 போட்டிங்கன்னா 10 lakhs. ஸோ 10 lakhs. அதில் எப்பயுமே நான் சொன்ன மாதிரி தான் யூஎன்ட்ரியில் வந்து எந்த சேஞ்சஸுமே நடக்காது. எப்பயுமே சேஞ்சஸ் எங்கேயும் நடக்கும்னா ரெசிப்ட் என்ட்ரியில் வந்து நடக்கும். நெக்ஸ்ட் ரெசிப்ட் வந்து பேங்க்ல நம்ம ரிசீவ் பண்ற அமௌண்ட் டு ஷேர் ஃபர்ஸ்ட் கால். பேங்க் அக்கௌண்ட் பார்த்து நம்ம எவ்வளோ ரிசீவ் பண்ண ஆக்சுவலி 10 lakhs ரிசீவ் பண்ணியிருக்கணும். பட் கமல் அந்த அமர்னு ஒருத்தர் இங்கே வராரு. அவர் என்ன பண்றாருன்னா அவரு வந்து ஃபர்ஸ்ட் கால் மணியும் பே பண்ணல. இந்த இடத்துல நான் ஏன் ஃபர்ஸ்ட் கால் மணியில வந்து எந்த யூஎன்ட்ரி எந்த சேஞ்சஸ் பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா, கமலுக்கு ஃபர்ஸ்ட் கால் மணி வரைக்கும் கால் பண்ணியிருக்காங்க. அப்புறம் தான் அவர் பே பண்ண, அதுக்கப்புறம் ஷேர் ஃபார் ஃபியூச்சர் ஆயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கால் வரைக்கும் அவருக்கு கால் போயிருக்கு. ஃபர்ஸ்ட் கால் வரைக்கும் அவரோட என்ட்ரி நம்ம கொண்டு வரணும். பேங்க் வந்து 10 lakhs நம்ம ரிசீவ் பண்ணணும்.
பட் கமலோட 500 ஷேர்ஸ்க்கான அமௌண்ட்டும் அமரோட 200 ஷேர்ஸ்க்கான அமௌண்ட் டோட்டல் 700 ஷேர்ஸ். 700 ஷேர்ஸ்க்கான அமௌண்ட் வந்து நம்ம ரிசீவ் பண்ணிக்க மாட்டோம். ஸோ 700 into 20 போடும்போது 720 போட்டிங்கன்னா 1,40,000 வரும். 720 14,000. ஸோ 14,000 வந்து 10 லேக்லாம் நம்ம மைனஸ் பண்ணிடணும். 9,86,000. அது மட்டும் நம்ம என்ன பண்ணியிருப்போம், பேங்க் அக்கௌண்ட்லேருந்து நம்ம ரிசீவ் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கமல் வந்து Kamal was allotted 500 shares, return paid allotment money. They also paid the first call. Is as for feature. இப்போ கமல் வந்து ஃபர்ஸ்ட் கால் மணி பே பண்ண உடனே ஷேரை ஃபர்ஃபிச் பண்ணிட்டாங்க. இல்லை அம்மாவோட ஷேர் ஃபர்ஃபிச் பண்ண பற்றி எதுவுமே சொல்லலை. ஸோ இங்கே எதுவுமே சொல்லலாம், நம்ம ஃபர்ஃபிச் பண்ண தேவையில்லை. கமலோடதை மட்டும் ஃபர்ஃபிச்சர் பண்ணால் மட்டும் போதும். நெக்ஸ்ட் ஃபர்ஃபிச்சரோட என்ட்ரி. ஃபர்ஃபிச்சர் என்ட்ரிக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, எப்போ இஷ்யூ பண்ணுறதுக்கு நன்றி பேங்க் டு ஷேர் கேபிட்டல். அதே ஃபர்ஃபிச்சருங்கும் போது என்ன ஆகுதுன்னா, அவர்கிட்ட ஷேரை நம்ம கொடுக்காம விட போறோம். அப்போ ஷேர் கேபிட்டல் டு ஷேர்ஸ் ஃபர்ஃபிச்சர். எதனால இந்த ஃபர்ஃபிச்சர் நடக்குதுன்னு பார்த்தோம்னா, அலாட்மெண்ட் பண்ணி கால் பண்ணி பே பண்ணாதனால தான் நம்ம ஃபர்ஃபிச்சர் பண்றோம். ஸோ டு அலாட்மெண்ட் டு ஃபர்ஸ்ட் கால். ஷேர் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஷேர் ஹோல்டர் கிட்ட எந்த மணி வரைக்கும் அவருக்கு மேட் பண்ணியிருக்கோமோ அதுதான் ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்ல வரும். சாரி, இந்த இடத்துல நான் ஒரு லைன் விட்டுட்டேன். ப்ரீமியம் வந்து நம்ம ரிசீவ் பண்ணல. ப்ரீமியம் ரிசீவ் பண்ணிட்டா இக்னோர் பண்ணிடணும். ப்ரீமியம் நாட் ரிசீவ்னா அதை ரிவர்ஸ் பண்ணணும். அதில் கமல் வந்து அலாட்மெண்ட் பண்ணி பே பண்ணல, அதில் ப்ரீமியம் இருக்கு, அதை அவர் பே பண்ணாதனால அதை ரிவர்ஸ் பண்ணணும். ஸோ வந்து ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட், செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட். ஷேர் ஃபர்ஸ்ட் கால். ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்ல பார்த்தீங்கன்னா, நம்ம எவ்வளவு தூரம் அவருக்கு வந்து கால் பண்ணியிருக்கோமோ அந்த மணி வரைக்கும் போகணும். அதை பற்றி கமலுக்கு வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கால் மணி வரைக்கும் கால் பண்ணியிருக்கோம். அப்போ அப்ளிகேஷன் 25, அலாட்மெண்ட் 30, ஃபர்ஸ்ட் கால் 20. ஸோ டோட்டலி 55, 75 rupees. 75 rupees தான் அவருக்கு வந்து கால் பண்ணியிருக்கோம். அவரோட ஷேர்ஸ் பார்த்தீங்கன்னா 500 ஷேர்ஸ். இதில் எக்ஸஸ் அப்ளிகேஷனே இருந்தாலும் வாட் எவர் ஷேர்ஸ் ஆர் அலாட்டட் டு பர்சன்னா அதுதான் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஃபிச்சர் பண்ணுவோம். இங்கே வந்து 500 ஷேர்ஸ் தான் அவருக்கு வந்து அலாட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை தான் வந்து ஃபர்ஃபிச்சர் பண்ணணும். 500 rupees, 500 shares into 75 rupees போடணும். அப்போ 500 shares, 500 shares into 75 rupees. அப்போ 37,500. அப்போ 37,500. இந்த மணி வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம், அவருக்கு வந்து ஃபர்ஃபிச்சர்னா என்ன ப்ராசஸ்னு உங்களுக்கு தெரியும், நான் மறுபடியும் சொல்றேன். ஃபர்ஃபிச்சர்னா அவர் இது வரைக்கும் பே பண்ணிருக்க அந்த மணி வந்து நம்மளே வச்சுப்போம். ஷேர்ஸ் வந்து அவருக்கு கொடுக்க மாட்டோம். ஷேர்ஸை அவருக்கு அலாட் பண்ண ஷேர்ஸை ஃபர்ஃபிச்சர் பண்ணிடுவோம். 37,500 வந்து ஷேர் கேபிட்டல் வந்துடும். செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் வந்து 20 rupees. 20 rupees for 500 shares, which means 15,000. Sorry, 10,000. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஷேர் ஃபர்ஃபிச்சர் அக்கௌண்ட்ல பார்த்தீங்கன்னா நம்ம கேட்டு அவர் கொடுத்த அமௌண்ட் தான் வந்து ஷேர் ஃபர்ஃபிச்சர் அக்கௌண்ட்ல வந்து வரணும். அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 750 ஷேர்ஸ் வந்து அவர் அலாட் பண்ணிருக்காரு. அவருக்கு வந்து அப்ளிகேஷன் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ 750 ஷேர்ஸ்க்கும் 25 rupees நான் அவர்கிட்ட வந்து நம்ம வாங்கிருக்கோம். அப்போ 750 into 25 rupees, 18,750. அலாட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா 500 ஷேர்ஸ்க்கு 25 rupees அவர் பே பண்ணல. ஸோ 500 into 25. பட் மைனஸ் அவர் அந்த 250 ஷேர்ஸ் எக்ஸஸ் அப்ளிகேஷன் பே பண்ணிருக்காரா, அதை வந்து நம்ம ஃபர்ஃபிச்சர்ல காட்டினாலும் அதை வந்து நம்ம மைனஸ் பண்ணி. அப்போ பார்த்தீங்கன்னா அவர் வந்து மொத்தம் டோட்டலாக வந்து 50 rupees into 500 shares அவர் பே பண்ணணும். அதில் வந்து 6,250 எக்ஸஸாக பே பண்ணியிருக்காரு. அப்போ 18,750. அங்கே வந்து ஃபர்ஸ்ட் கால் பார்த்தீங்கன்னா 10,000.
உங்களுக்கு ஈஸியாக எப்படி ஆன்சர் காட்டணும் கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஷேர் கேபிட்டல் ப்ளஸ் அந்த செகண்ட் ஸ்ட்ரீம் ரிவர்ஸ் பண்ணதை ஆட் பண்ணிட்டு அப்புறம் ஷேர் ஃபார் ஃபியூச்சர் அலாட்மெண்ட் ஃபர்ஸ்ட் கால் ஆட் பண்ணிங்கன்னா சேம் அமௌண்ட் வரும். அப்போ நம்ம போட்ட ஆன்சர் வந்து கரெக்டாக சொல்லும். இப்போ ஃபார் ஃபியூச்சர் பண்ணியாச்சு, அவ்வளோதான். அப்போ வந்து அமரோடது பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஃபர்ஸ்ட் கால் பே பண்ண அதுக்கான எந்த ஃபர்ஸ்ட் கால் பே பண்ணதுக்கு மேலேயே வந்து என்ட்ரியில் காமிச்சிட்டோம். இது ஃபார் ஃபியூச்சர் பற்றியோ எதுவுமே சொல்லலை. ஸோ அவருக்கு வந்து நம்ம எந்த இதுவும் மேக் பண்ணணும். ஓகே, தேங்க்யூ.